Welcome to Education Time in Tamil. CBSE Class 7th Chapter 14 இருக்க Part 5 video. இதில் வந்து எக்ஸசைஸோட கொஷின் ஆன்சரை பற்றி பார்க்க போகிறோம். Part 4 வீடியோவில் கொஷின் நம்பர் 7 வரணும் பார்த்துருக்கோம். இப்போ கொஷின் நம்பர் 8 பார்க்குறோம். Filling the blanks கொடுத்துருக்காங்க. Filling the blanksல first question பார்த்தோம் அப்படின்னா longer line in the symbol of the symbol for a cell represent its dash terminal. அதாவது ஒரு செல்லோட லாங்கர் சிம்பிள் போடுவோம் இல்லையா, அந்த சிம்பிள் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் லைன் ஒன்று போடுவோம், ஷார்ட்டர் லைன் ஒன்று போடுவோம். இந்த லாங்கர் லைனில் நம்ம என்னன்னு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு போடுவோம். ஷார்ட்டர் லைனை பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு போடுவோம். அவங்க கேட்டிருக்கிறது லாங்கர் லைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ லாங்கர் லைன் என்னது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது combination of two or more cell is called a dash battery. அதாவது காம்பினேஷன், அதாவது ஒரு செல் சர்க்யூட்டில் வந்து ஒரு செல்லு பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்லோட பவர் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து 2 இல்லைன்னா அதுக்கு மேலே அதிகமாக செல் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த செல்லெல்லாம் கம்பைன் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் என்னது பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 or more செல்லோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேட்ரி. when current is switched on in the room heater it dash. ஹீட்டர் அப்படிங்கும்போது அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் ஹீட்டர் அப்படிங்கிறது. நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆனால் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு ஒன்று படிச்சிருக்கோம். அதில் இந்த ரூம் ஹீட்டரை பார்த்துருப்போம் அப்ளிகேஷனில். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த ரூம் ஹீட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து ரூம் வந்து ஹீட்டாகவே இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ ரூம் ஹீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது சர்க்யூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகுது, அதனால் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சேஃப்டி டிவைஸ் பேஸ்டு ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால்டு ஃபியூஸ். அதாவது நம்ம வந்து சேஃப்டி டிவைஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபியூஸ்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஒயர் வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கும். எக்ஸஸ் கரண்ட் வரும்போது அந்த மெல்ட், அதாவது ஹீட் ஆகி அந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனால் கட் ஆகிடும், சர்க்யூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸஸ் கரண்ட் வராமல் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, அதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபியூஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சேஃப்டி டிவைஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபியூஸுங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் 9, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை பற்றி போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா to make a battery of 2 cell, the negative terminal of one cell is connected to the negative terminal of the other cell. அது எப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்திருக்கோம், நெகட்டிவ் டெர்மினல் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் தான் நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். அதில் போய் நம்ம நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணோம்னா அது கரண்ட்டில் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா, ஆகாது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க டு மேக் அ பேட்டரி ஆஃப் 2 செல், 2 செல்லை வச்சு நம்ம பேட்டரி உருவாக்குறோம். The negative terminal of one cell is connected to the negative terminal of other cell. ஒரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் அதர் செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இது ஃபால்ஸு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், when the electric current through the fuse exceeds the certain limit the fuse wire melt and breaks. கரெக்ட், இது நம்ம கரெக்ட் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. அதாவது எக்ஸஸாக அதிகமாக கரண்ட் போகும்போது ஃபியூஸில் உள்ள ஒயர் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும், அதனால சர்க்யூட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதுதான் கரெக்டு. ஸோ அது ட்ரூ. an electromagnet does not attract the pieces of iron. இது தப்பு. எலக்ட்ரோமேக்னெட்னு சொல்லியாச்சு. மேக்னெட் அப்படின்னாலே அது என்ன பண்ணணும், எலக்ட்ரோமேக்னெட்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் பீசஸை அட்ராக்ட் பண்ணணும். மேக்னெட்னால என்ன பண்ணணும், அயன் பீசஸை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ எலக்ட்ரோமேக்னெட் டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷின் படிக்கும்போது அவசரப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக கொஷினை படிக்கணும். இது நெகட்டிவ் கொஷினா பாசிட்டிவ் கொஷினா முதல்ல நம்ம எடுத்துக்கணும். எலக்ட்ரோமேக்னெட் நம்ம வந்து டஸ் நாட்டுங்கிற வார்த்தையை பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கொஷின் ஆன்சர் போயிடும், நம்ம மார்க் போயிடும். இப்போ எலக்ட்ரோமேட் வந்து டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோமேட் வந்து அயன் பீசஸை அட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டா தப்பு? எலக்ட்ரோமேக்னெட்னாலே அது என்ன பண்ணணும், அயன் பீசஸை அட்ராக்ட் பண்ணணும். சரியா? அப்போ இது கொஷின் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா an electric bell has an electromagnet. எலக்ட்ரிக் பெல்ல நம்ம எலக்ட்ரோமேக்னெட்னா யூஸ் பண்ணுறோம். நம்ம கடைசியாக பார்த்தோம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பெல்ல அப்ளிகேஷனில் வந்து எலக்ட்ரிக் பெல் பார்த்தோம். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எலக்ட்ரிக் பெல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இப்போ காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது அதில் இருக்கிறது வந்து எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் பெல்ல என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்னா வச்சு யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த கொஷின் வந்து ஆன்சர் கரெக்டு. ஸோ ட்ரூ, இந்த ஆன்சருக்கு ட்ரூ. ஓகேவா?
Next, question number 10. Do you think an electromagnet can be used for separating plastic bag from the garbage heap? Explain. அதாவது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து குப்பையிலேருந்து பேகை வந்து பிளாஸ்டிக் பேகை வந்து பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னாலே நம்ம இப்போ என்ன படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அயன் மெட்டீரியலை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணணும்னு நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ கேரி பேக் அப்படிங்கிறது என்னது, அது அயன் மெட்டீரியல் கிடையாது. ஸோ அதனால் அது அட்ராக்ட் பண்ணாது. இன்னும் எலக்ட்ரோமேக்னெட் அட்ராக்ட்ஸ் ஒன்லி மேக்னெட்டிக் மெட்டீரியல். பட் பிளாஸ்டிக் இஸ் நாட் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பிளாஸ்டிக்ங்கிறது மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஹென்ஸ் எலக்ட்ரோமேக்னெட் டஸ் நாட் செப்பரேட் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரம் த ஹீப் ஆஃப் கார்பேஜ். அதாவது குப்பையிலேருந்து பிளாஸ்டிக் பேக்கை இது பிரித்து எடுக்காது, அயன் மெட்டீரியலை மட்டும்தான் இது பிரித்து எடுக்கும். சரியா? ஓகே. Next, question number 11. An electrician is carrying out some repair in your home. He want to replace the fuse by a pieces of wire. Would you agree? Give reason for your response. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிஷியன் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஃபியூஸ் வந்து போயிடுச்சு, அதை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயர் கொடுங்க, அந்த ஃபியூஸில் வந்து ஃபியூஸ் ஒயர் பதிலாக போடலாம் அப்படிங்கிறாரு. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபியூஸ் ஒயர் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட்டான மெட்டீரியலால் ஆனது. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் ஒயருக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸஸ் கரண்ட் போனால் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் ஒயருக்குலாம் பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் நம்ம ஃபியூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது சார். பர்டிகுலராக ஃபியூஸ் ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸஸ் கரண்ட் வந்தால் ஃபியூஸ் கட் ஆகி நம்ம வந்து எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாம் என்ன ஆகும், சேஃபாக வச்சுக்க முடியும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரியா? அப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நோ, ஃபியூஸ் இஸ் த சேஃப்டி டிவைஸ் which prevents damage due to excessive flow of current. Most of the normal wire have high melting point. சாதாரண ஒயருக்குலாம் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். therefore cannot substitute fuses. ஃபியூசஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12. இந்த சர்க்கியூட், ஸோ இந்த ஃபிகர் சர்க்கியூட்டை பாருங்கள். would any of the bulb glow when the switch is in the off position? இப்போ சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது இந்த பல்பாது எரியுமா? எரியாது. அப்போ சுவிட்ச் ஆஃப் பொசிஷன் இருக்கும்போது பல்பு எரியலை. நன் ஆஃப் த பல்ப் வில் க்ளோ. எந்த பல்புமே எரியலை. வாட் வில் பி த ஆர்டர் இன் விச் த பல்ப் A, B and C will glow when the switch is moved to the on position? இப்போ சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம்னா இதில் இருக்கிற 3 பல்பில் A, B, C 3 பல்பில் எந்த பல்பு வந்து எரியும்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கரண்ட் ஃப்ளோ ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சர்டனாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். சரியா? ஒரு நிகழ்வு. அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சைமல்டேனியஸாக என்ன ஆகும், எல்லா பல்புமே அட் அ டைமில் எரியும். ஸோ ஆல் த பல்ப் வில் க்ளோ சைமல்டேனியஸ்லி. எல்லா பல்புமே சைமல்டேனியஸாக எரியும். சரியா? இது வரையிலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 8லேருந்து 12 வரலும் உள்ள கொஷினை புக் பேக் கொஷினை பார்த்தோம். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருது, இந்த பார்ட் 5ஓட. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.